எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கதை என்ன அப்படின்னு சொல்லி அப்பா இல்லாம அவர் பண்றத மட்டும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனோட டே 3 முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல மொத்தமா வந்து 8 பேர் வந்தாங்க. அதுல 6 பேரை ஆன் ஹோல்டுல வச்சு 2 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 3வது கண்டஸ்டன்டா வெங்கடேசன் அப்படின்ற ஒரு நபர் தான் வந்தாரு. ஆக்சுவலா ஒருத்தர் மட்டும் தான் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா இந்த வாட்டி 2 பேரை வர வச்சிட்டாங்க. வெங்கடேசன் இங்க வந்து பேசிட்டு இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணையும் வர வச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட பேரு சந்திரமதி அப்படின்றது. ஆக்சுவலா இவர் வந்து ஜட்ஜஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த சந்திரமதின்ற பொண்ணை உள்ள போக சொல்லி அனுப்பியிருக்காங்க போல. அந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ ஒரே வாட்டில 2 பேருக்கு செலக்ஷன் ப்ராசஸ் நடக்க போது போல. இதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணாங்கல்ல, இப்ப 2 பேருக்குள்ள காம்படிஷன் மாதிரி ஏற்படுத்தி 2 பேர்ல யாரையாவது செலக்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்கிட்டயும் வந்து ஜட்ஜஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல 2 பேருமே உங்களை பத்தி சொல்லுங்க, அதாவது ஒரு நிமிஷம் எடுத்துட்டு உங்களை பத்தி சொல்லுங்கன்னும் போது இந்த சந்திரமதின்ற பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என் 35 வயசு வரைக்கும் நான் என்னோட லைஃபை வாழல, இப்பதான் வாழலான்னு இருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது இந்த இடத்துல வந்து ராஜு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. அது என்னன்னா, அப்ப 35 வருஷம் நீங்க ஆவியா நடமாடிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கவுண்டரை கொடுக்குறாரு. இவங்களுமே அப்பெல்லாம் இல்ல சார், நான் எனக்காக வாழல, என் குடும்பத்துக்காக அப்படி இப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்பதான் எனக்காக வாழலான்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு நார்மலா பேசினாங்கல்ல, இப்ப பக்கத்துல இருக்க வெங்கடேசன் அப்படின்ற அவரை பேச சொல்றாங்க. தலைவன் பிக் பாஸுக்கே செதுக்கி செஞ்ச சில மாதிரி இருக்காரு. அதாவது போன வாட்டி வாட்டர் மெலன் ஸ்டார் இருக்கார்ல, அவர் ஆவுனா சொல்லுவாரு, நான் சிவாஜி மாதிரி நல்லா நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் ஸ்கூல் காம்படிஷன்லாம் எப்பவுமே அவார்டு வாங்கிக்கிட்டே இருப்பேன், எல்லாருமே என்ன பாராட்டுவாங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க இயற்கையா இருக்கீங்க சார், மற்ற ஹீரோஸ் மாதிரி இல்ல, நீங்க இயற்கையா இருக்கீங்க, இயற்கையாவே அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்கன்னு அளந்து கட்டுவாரு. பார்த்தீங்களா? அவரை பத்தி பயங்கரமா பில்டப் கொடுத்து அதே மாதிரி தான் இந்த வெங்கடேசன் கேரக்டர் இருக்காரு. ஆக்சுவலா இவரை பார்த்தாலே ஒரு சாதாரண ஆளுன்றது தெரியுது, அதாவது ஒரு சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் பேசுறது என்ன சொல்றாருன்னா, 2 கோடி டர்ன் ஓவர் எடுத்துட்டு இருக்கேன், அதாவது வந்து பிக் பாஸுக்கே சாப்பாடு போடுறதுக்கு, அதே மாதிரி பிக் பாஸுக்கே விளம்பரம் தரதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதாவது பிக் பாஸ்க்குள்ள இவர் போவாராம், கலந்துப்பாராம், அதுக்கப்புறம் வந்து ஸ்பான்சரே பண்ணுவாராம், பிக் பாஸ் ப்ரோக்ராம ஸ்பான்சரே பண்ணுவாராம். அந்த மாதிரிலாம் அளந்து கட்டிட்டு இருக்காரு. அவர் பேசுறது எல்லாம் வந்து லாஜிக்கே இல்ல, அவரால் அதெல்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ கெப்பாசிட்டியான ஆள் கிடையாதுன்றது ஜட்ஜஸ்க்கு தெளிவா தெரியுது. ஆனா பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்க தானே தேவை. அதனால ஸ்டார்டிங்கே ஜட்ஜஸ்க்கு இவரை செலக்ட் பண்ணலான்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு போல. ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் இவரை மடக்கிற மாதிரி வேணும்ட்டே சில கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அது என்னன்னா, இந்த வெங்கடேசன் என்ன சொல்லியிருப்பார்னா, எனக்கு கீழே நிறைய பேர் வேலைலாம் பார்க்குறாங்க, நான் தான் அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ராஜு என்ன சொல்றாருன்னா, நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அவங்களெல்லாம் யார் மேனேஜ் பண்றது, அதனால நீங்க வெளியே இருந்து அவங்கள மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒருத்த மட்டும் வெங்கடேசன் இல்ல, எனக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாரையும் என்ன மாதிரி நான் உருவாக்கி இருக்கேன், நான் இல்லைனாலும் அங்க நடக்கிற வேண்டிய விஷயம்லாம் கரெக்டா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ எப்படியாவது உள்ள போனோன்றதுக்கு ஏத்த மாதிரி நல்லா பேசுறாருங்க, சூப்பரா பேசுறாரு. அதாவது அவர் பேசுறதுல லாஜிக் கீஜிக்லாம் கிடையாது. ஏன்னா நல்லா சம்பாதிக்கிறவரு இந்த இடத்துக்கு ஏன் வரப்போறாருன்ற கேள்வியிலேயே அடிபட்டு போயிருது. இவரை பொறுத்த வரைக்கும் பேசுறது, சிலர்லாம் வந்து நான் வந்து அந்த மாதிரி பண்றேன், அவங்க சம்பாதிக்கிறது ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாயா இருக்கும், ஆனா பில்டப் கொடுக்கும் போது 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர்ன்றது பக்காவா தெரியுது. ஸோ இப்போ ஜட்ஜஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த சாருமதி கிட்ட இவரை போட்டு கொடுக்குறாங்க. என்னன்னா வந்து, சாருமதி அவர் பேசினதெல்லாம் நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னும் போது இவர் பொய் சொல்றாரு, இவர் பேசுறது உண்மையாவே இல்ல, இவர் அளந்து விட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவர் வாய் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கும் இவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாமா எனக்கு வாய் மட்டும் தான், என்னோட மூலதனமே வாய் தான், அதை வச்சு தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், ஆமா நீ சொல்றது 100க்கு 100 உண்மைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. போக போக என்ன பண்றாங்கன்னா, உங்க 2 பேருக்குள்ள ஒருத்தரை தான் நாங்க செலக்ட் பண்ண முடியும், உங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சாருமதி என்ன சொல்றாங்கன்னா, நான் போனால் இதெல்லாம் பண்ணுவேன், அதாவது என்ன நீங்கள் அனுப்புனீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு பொண்ணாக இப்படி வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வைப்பேன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுலேயும் அவர் என்ன பண்ணுறாருனா, வெங்கடேசன் என்ன பண்ணுறாருனா, ஏமா நீ போனால் உனக்கு தான் ஒரு சேஞ்ச் ஏற்படும், ஆனால் நான் போனால் எனக்கு கீழே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாற்றம் ஏற்படும், அதாவது நிறைய பேருக்காக, உலகத்துக்காக, இந்தியாவே திரும்பி பார்க்கறதுக்காக, அப்படி இப்படின்ற மாதிரி அளந்து கட்டுறாருங்க. அதாவது பிக் பாஸுக்கு இந்த மாதிரி ஆளுங்க கரெக்டாக செட் ஆவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து இவர் சாதாரணமாக தெளிவான ஆள் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி பேசினா தான் செட் ஆகுன்றதுக்காக பேசுகிற மாதிரி இருக்கு. அப்போ ஆரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பேசுகிற டைமையும் எடுத்து அவர் தாமா பேசுகிறாரு, நீங்கள் பேசவே மாட்டீங்க, அதாவது அவர் நிறைய பேசுகிறாரு, நீங்கள் கொஞ்சம் தான் பேசுகிறீங்கன்னும் போது ஆமாம் சரி என்னை பேச விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இங்கே அவருக்கு ஈடு கொடுக்க முடியலன்னா நீங்கள் உள்ளே போய் எப்படிமா ஈடு கொடுப்பீங்க, நீங்கள் தான் உங்கள் டைமை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த பொண்ணை ஆன் ஹோல்டில் வைக்கிறதா முடிவு பண்றாங்க. இந்த பொண்ணு லைட்டா ஃபீல் பண்ணும்போது, தங்கச்சி ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம்ன்ற மாதிரி இங்கேயும் வெங்கடேசன் சொல்லிட்டு
இருக்காரு. அடுத்ததா இப்ப வெங்கடேசனுக்கு ரிசல்ட் சொல்லணும்ல, வெங்கடேசனை நாங்க செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி டீம் முடிவு பண்ணிடுறாங்க. நான் ஸ்டார்டிங்கே நினைச்சேங்க கண்டிப்பா இவரை செலக்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு. காரணம் என்னன்னா பிக் பாஸுக்குள்ள இந்த மாதிரி ஆள் தான் இருக்கணும்ன்றதை தெளிவா முடிவு பண்ணி தான் செலெக்ஷன் ப்ராசஸே நடந்துட்டு இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏதாவது பேசணும், லாஜிக் இருக்கு இல்ல, ஏன்னா இவரை மாதிரி ஆளுங்க உள்ள தொணன்னு பேச சண்டைக்கெல்லாம் இவர் யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோட பார்த்துருந்தீங்கன்னா இவர் எப்படிலாம் பேசினாரு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.